சொல்லுங்க சார். First of all, on behalf of tamiljourney.com, congrats. Thank you. சூப்பர். தெலுங்குல நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர் சார். How do you feel, sir? இல்லை சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு படத்துக்கு வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ரிவ்யூஸ் வந்து எனக்கு பர்டிகுலர் என்னை மாதிரி ப்ரொடியூசர் முக்கியம், எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல படங்கள் எடுக்கணும் தான் நான் வந்து ப்ரொடியூசராக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தா ரிவ்யூஸ் வந்து ஈவன் மஸ்ட் வாட்ச்லாம் ரிவ்யூஸ் வந்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். கௌதம் மேனன் சொல்ற ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சமந்தா மேம், தட் இஸ் ஃபைன். ஆமாம். இளையராஜா சார் அப்படின்னு ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து உங்களோட போர்டில் வரும்போது ஹவு டு யூ ஃபீல் சார்? எப்படி நீங்கள் சார் வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது அவரோட சாங் இல்லாமல் வாழ்ந்ததே இல்லை. லவ்க்கு மட்டுமே இல்லை சார் அவரோட சாங்ஸு, எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சுச்சுவேஷன்லாலும் அவரோட சாங்ஸ் நம்ம திருப்பி கேட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ அவரெல்லாம் பக்கத்தில் இருந்து அவரோட இருந்து ஒர்க் பண்ணி இது அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அகெயின் நான் வந்து இந்த படமே வந்து அவருக்கு ஒரு சல்யூட் மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கௌதம் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மற்ற மியூசிக் டைரக்டருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்து இதில் வேறு மாதிரி இருக்குன்னா படமே சாங்ஸில் போயிட்டுருக்கும். 10 சாங் சார், உங்களுக்கு கேசட்டில் 8 சாங். அதுபோக கௌதம் ஒரு பாட்டு இளையராஜா சார் பாடியிருப்பார், இளையராஜா சார் இன்னொரு பாட்டு பாடியிருப்பார் பேக்ரவுண்டில். ஸோ 10 சாங் ஒரு படத்தில் என்ன கான்ஃபிடென்ஸ் பாருங்கள் எங்கள் டீமுக்கு. ஸோ கௌதம் சாரும் அப்படி ஒரு ஏன்னா யூஸ்வலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 4 சாங் மேலே இருந்தாலும் எஞ்சி போயிடுவாங்க சார். நீங்கள் 10 சாங் ஆடியன்ஸ் பாருங்கள், அப்படியே உட்காந்துருப்பாங்க, தெரியல கட்டி போட்டு வச்சுருப்பாரு இளையராஜா சார். ஸோ அவருக்கு பெரிய சல்யூட் தான் அந்த படம். உங்கள் படம் எல்லாமே பார்த்தோம்னா தமிழ் அசலஸ் தெலுங்கு அப்படின்ற மாதிரி மேபி கௌதம் சார் படமே ஸ்டார்ட் ஆச்சோ இல்லை வந்து கோலின் ஸ்டார்ட் ஆச்சோ, நீங்கள் வந்து அந்த மார்க்கெட் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தமிழோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகிற மார்க்கெட் தெலுங்கு. ஆமாம். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதை? இல்லை சார், ஃபீல் வந்து 2 பேருக்கு ஒன்று தான் சார். சவுத் இந்தியன் இப்போ நமக்கும் நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து கல்ச்சர் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் போய் இங்கே விண்ணை தாண்டி வருவாயா வந்து ஹிந்தியில் ஒர்க் ஆகலை, ஏன்னா கல்ச்சர் டிஃப்ரெண்ட். ஏன் தெலுங்கில் ஒர்க் ஆச்சுன்னா அது கல்ச்சர் இஸ் சேம். நம்மளுடைய அமைப்பு, ஃபேமிலி அமைப்பு, நம்ம லவ் எப்படி பார்க்குறோம் அப்படி தான் தெலுங்குலையும் பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்ததெல்லாம் சென்னையில், ஒர்க் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்தில். ஸோ எனக்கு வந்து 2 இடத்துலையுமே படம் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ தமிழ் படங்களும் பார்த்து வளர்ந்துருக்கேன், தெலுங்கு படங்களும் பார்த்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 2 மார்க்கெட்டும் கொஞ்சம் தெரியும், 2 ஆடியன்ஸோட பல்ஸு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது அது மாதிரி நேச்சுரலாக அமைஞ்சது ஒரு காரணம். அது பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து சூப்பர் ஹிட்டு, அங்கே அதுக்கு மேலே ஹிட்டு டப்பிங்கில். ஸோ இட் ரன் ஃபார் ஒரு 28 தேட்டர்ஸில் 100 days ஓடிச்சு சார். அன்பிலீவபிள் ரன். ஸோ அதனால இது வரைக்கும் அது ஒர்க்கும் ஆகிட்டுருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் யான் கூட பைலிங்கல். இப்போ போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு? அதாவது வந்து பாசிட்டிவ் as well as மிக்சட் இருக்கும் எல்லா படம். ஆமாம். உங்களை வந்து அதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கீங்க சார்? நாங்கள் வந்து அஸ் அ ப்ரொடியூசராக எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தான். ஓகே, சப்போஸ் மிக்ஸ்டாக ஒரு ரிவ்யூ இருக்குன்னா அதில் நெகட்டிவ் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ண பார்ப்போம். பாசிட்டிவாக கையில் எடுத்துக்குவோம். கையில் எடுத்துகிட்டு அதை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர்ஸ் இருக்குது. போஸ்டர்ஸில் எங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூவில் வந்து ஹிந்துவில் வந்து மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க வேர்டிக்ட். அதை நான் போஸ்டர் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ரிவ்யூன்றது சும்மா படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. ஸோ ஆடியன்ஸுக்கு அதை வச்சு ஆடியன்ஸ் உள்ள வர்றாங்க, அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸில் வந்து இந்த படத்தை இவ்வளோ கொண்டாடுறாங்க, அப்போ என்ன இருக்குது? ஸோ ஓப்பனிங்ன்றது எங்களுக்கு பிராண்டு, கௌதம் பிராண்டு, தென் ஸோ எங்கள் இளையராஜா சார் அந்த பிராண்டில் ஓப்பனிங் வர்றது, படம் சஸ்டைன் ஆகிறது ரிவ்யூஸில் தான் சார். ஸோ ரிவ்யூஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த மூவிஸ். ஸோ மேபி நீங்கள் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமோ இல்லை ஒரு ஃபார்முலா படம் பண்ணுறோமோ அதுங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் முக்கியன்றதை விட எங்களை மாதிரி இந்த மாதிரி எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஆணிவர். அதில் தான் நாங்கள் நிற்கிறது. விடிவி வந்து இதை விட நெகட்டிவ் நிறைய இருந்தது. ஸோ ரிவ்யூஸ் வந்த பின்னாடி தான் ஆடியன்ஸ் செட்டில் ஆனாங்க. ஸோ இந்த படம் இந்த மாதிரி இது ஒரு நல்ல படம் அப்படின்னு. ஸோ இது திரும்பவும் நீ தான் நைட் ப்ரோமோஷன் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு விட்டு மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறோம் நாங்கள். ஸோ ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நல்ல படங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறப்ப தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி படங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஓடுற படம் வேறு, நல்ல படம் வேறு. ஸோ நல்ல படத்தை ஓடுற படமாக மாற்றுறது ப்ரெஸ். ஓகே, இப்போ ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபார்ம் ஆகிடுதுன்னா ஒரு பெரிய பேனர்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த டேரக்டர் யூ ஹேவ் இன் யுவர் போர்ட். அதான் இப்போ இந்த வருடங்கள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிஸா, அட்டகத்தி மாதிரி சிறிய படங்கள் வந்து வெற்றி பெற்று. ஆமாம். இப்போ எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல இயக்குநர்களை வச்சு பண்ணுற இது இருக்கா? உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது? சார் அப்ரோச் பண்ணுறது எனக்கு ஸ்கிரிப்ட் தான் சார். ஏன்னா மேபி யங்ஸ்டர்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணலையோ நம்ம தெரியல, அவங்க மைண்டில் வந்து என்னை உண்மையிலே அப்ரோச் பண்ணல. பிஸா மாதிரி ஒரு படமோ இல்லை நடுவில் பக்கத்து மாதிரி ஒரு கதையை என்று சொல்லி தான் கட்டாயம் நான் பண்ணுவேன், இப்போ சொன்னாலும் பண்ணுவேன்.
பட் என்னை வந்து பெருசாக அப்ரோச் பண்ணல. அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க போல், இவர் வந்து இந்த மாதிரி தான் படம் பெரிய டைரக்டர் பண்ணுவார் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவுமே எனக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் ஒரு 5 படம் இருக்குது ப்ரொடக்ஷன் ஹவுஸில். ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எனி டைம் வந்து இன்னும் சொல்ல போனால் என் ப்ரொடக்ஷன் ஹவுஸு நான் ஒரு சின்ன டைரக்டர், எனக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாங்களே. என்னோட கடைசி கேள்வி அதுதான். இயக்குனர் எல்ரட்குமார் என்ன ஆனார், என்ன செய்ய போறார்? ஏற்கனவே எல்லாருக்குமார் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, அடுத்த வருஷம் ஷூட் போகிறாரு. தமிழ் துறை சார்பாக இன்னொரு தடவை வந்து வந்து கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். உங்களோட அப்கமிங் ஃபிளிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you for the support you are giving to our movies. Thank you all the viewers. Thank you.